अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद इन्नल्लज़ीना युहिब्बूना अन तशीअल फ़ाहिशा फ़िल्लज़ीना आमनू लहुम अज़ाबुन अलीम फ़िद दुनिया वल आख़िरह। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अद्दिबू औलादकुम वअहसिनू आदाबकुम इन्ना औलादकुम हदिय्यतुन इलैकुम औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। सदक़ल्लाहु मौलानल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுது. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு விடுமுறை அவஸ்தைகள் என்றொரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு விடுமுறைகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், சிறார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், 58 வயதை கடந்து ரிட்டையர்ட் ஆகி இருக்கக்கூடிய பெரியவர்கள், அத்தனை பேர்களும் விடுமுறையை எப்படி கழிக்கிறோம், எப்படி கழிக்க வேண்டும்? அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக கல்லூரிகளிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த இளைஞர்கள், இளைய பெண்மணிகள் எல்லோருமே எதிர்பார்க்கிற நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு வராதா வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழல். எதற்காக என்றால், ஒரு ஆணுக்கு பெண் ஃப்ரெண்ட் இருக்கிறார்கள். பாய் ஃப்ரெண்டோடு கேர்ள் சுத்துவதற்கும், கேர்ள் ஃப்ரெண்டோடு பாய் பேசுவதற்கும் அதுக்கு இவங்க வச்சிருக்கிற ஒரு பாஷை இருக்கு, கல்ல போடுறாங்க. கல்லங்கிறது எவ்வளவு நல்ல பொருள், கல்ல போடுறாங்க, சீன் போடுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு புதிதாக நம்முடைய இளைஞர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு புது அகராதி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு 15-20 பெண்மணிகள் ஒன்று சேர்ந்து விட்டார். முதல்ல பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா ரொம்ப ஹயாவாக இருக்கிற காலம் எல்லாம் போய், ரயில்வே நிலையத்தில் நீங்கள் பாருங்கள், விடுமுறை அன்றைக்கு அவர்கள் செல்லுகிற பொழுது ஆண்கள் கூட்டமாக சென்றால் கூட இவ்வளவு சத்தம் இருக்காது. பெண்கள் கூட்டம் வந்துவிட்டால் அந்த ட்ரெயின் வரும்போது ரயில் நிலையமே அலறுகிற அளவிற்கு கூச்சலும் குழப்பமும் சமுதாயத்தில் இன்றைக்கு சாதாரணமாக நடக்கிறது. அதில் இஸ்லாமிய பெண்மணிகளும் கலந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இஸ்லாமிய பெண்மணி கல்லூரியிலே படிக்கிற பொழுது எப்படி படிக்க வைக்க வேண்டும் பெற்றோர்கள், எப்படி படிக்க வேண்டும் அந்த பிள்ளைகள்? ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக என்ன நடக்கிறது? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனினுடைய கல்வி ஒரு பிள்ளையினுடைய ஆரம்பத்திலே, அஸ்திவாரத்திலே இருந்தால் இந்த நிலை வராது. முழு குர்ஆனையும், வெட்கத்தையும், ஹயாவையும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து விட்டால், அது எங்கு சென்றாலும், கல்லூரிக்கு சென்றாலும், வேலைக்கு சென்றாலும், எங்கு சென்றாலும் மார்க்க முறைப்படி நடக்கிற அமைப்பை ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவான். ஆனால் இன்றைய பெற்றோர்கள் அந்த நிலைக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு செல்வதில்லை. உலகம் ஏதோ சுற்றுலா ஸ்தலம் என்பதாக எண்ணிக்கொண்டோம். உலகத்திற்கு ஏதோ வந்தோம், வாழுகிறோம், ஜாலியாக இருப்போம், அதற்கு பிறகு சென்று விடலாம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகளிலே பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு பயணம் வருகிறார்கள். ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு வருகிற வழியில
ஒரு பெண்மணி தனியாக ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார். தனியா ஒரு பெண்மணி புர்காவை போட்டு முகத்தை காட்டாமல் அமர்ந்திருந்தார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். அந்த பெண்மணி சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் குர்ஆனை கொண்டே பதிலளிக்கிறார்கள். உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாம் உங்களுக்கும் உண்டாகட்டும். அம்மா, நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களோடு யாரும் வரவில்லையா? ஏன் இப்படி பாலைவன பகுதிகளே தனிமையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்க உடனே அந்த அம்மா பதில் சொன்னது, யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லையோ யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் உலகத்தில் யாரும் இல்லை. அந்த அம்மா சொல்லுச்சு, வந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வழி தெரியாமல் தவறி இருக்கிறேன். குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே சொல்கிறது. அப்படியானால் நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கேட்கிற பொழுது உடனே அந்த அம்மா அதுக்கு குர்ஆனுடைய வசனத்துல இருந்தா பதில் சொல்லுச்சு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து உங்களை போல தான் நானும் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த அம்மா பதில் சொல்லுகிறது. அம்மா, இங்கு எத்தனை நாட்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு நேரமாக தனிமையில் இருக்கிறீர்கள் என்று கேட்க சலாசலயாலின் சபியா, இதுவும் குர்ஆனுடைய வசனத்திலேயே சொல்லுது. 3 நாட்கள் நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன். உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கேட்டாங்க, ஏம்மா 3 நாள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க எப்படி தொழுதீங்க? தொழுகையினுடைய நேரத்தில் நீங்க என்ன செய்தீர்கள்? பக்கத்திலே தண்ணீர் இல்லையே, பாலைவன பகுதியாயிற்று, என்ன செய்தீர்கள் என்று கேட்க அந்த பெண்மணி அழகாக பதில் சொன்னார்கள். அதுவும் வசனத்தை கொண்டே சொல்லுகிறார்கள். இல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மு சஈதன் தய்யிபா. தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் மணலை கொண்டு தயமம் செய்து தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால் நான் தயமம் செய்து தொழுதேன் என்று குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே சொல்லுகிறது. அம்மா, இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள், குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டே அனைத்திற்குமே நீங்கள் தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, நான் ஏதாவது உணவு கொடுக்கிறேன், சாப்பிடலாமே என்று சொல்லுகிற பொழுது அத்திமு சியாம இலல்லை. அந்த அம்மா சொன்னாங்களா, இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கேன். அதுவும் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே சொல்றாங்க. அம்மா, இது ரமலான் மாதம் இல்லையே, இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கேட்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் கேட்க, ஃபமன் தத்தவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். நஃபிலான நோன்பு யார் வைக்கிறாங்களோ அது அந்த நஃபிலான நோன்பு அவர்களுக்கு நன்மையை சேர்க்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அதனால் நஃபிலான நோன்பு வச்சிருக்கிறேன். ஏம்மா, பயணத்துல நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அந்த சூமு கைருள்ளக்கும், நீங்கள் நோன்பு வைத்தால் பயணத்திலே அது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால் அல்லாஹ் சொன்னதை கேட்டு நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அந்த அம்மா குர்ஆனிலேயே பதில் சொல்லுது. ஏனம்மா அத்தனைக்கும் குர்ஆனில் இருந்து பதில் சொல்லுகிறீர்களே, என்ன காரணம்? நீங்கள் எதை லட்சியமாக கொண்டு வாழ்கிறீர்கள்? வாழ்க்கை முழுவதும் குர்ஆனை கொண்டே பேசினார். அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஹாஃபிஸாவா இருக்கணும்? அந்த அம்மாவை உருவாக்கியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆனால் அவர்களோடு, அந்த பெண்மணியோடு பேசுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் மார்க்க கலையினுடைய வித்வான்களின் தலைவர். இவங்கனால அரபியில பேச முடியல, ஆயத்தை கொண்டு பேச முடியவில்லை. ஆனால் அந்த பெண்மணி வெறும் வசனத்தை கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, முடியாத காரியமாக இருக்கிறதே, உங்கள் லட்சியம் தான் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் நமக்கு 2 மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான், கிராமன் காத்திபீன். இவர்கள் எழுதுவார்கள் நம்முடைய செயல்களை. ஆனால் நாம் சொல்லுகிற சொற்களை பதிவு செய்வதற்காக அல்லாஹ் சில மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? என்னுடைய சொல் முழுக்க கலாமுல்லாவாக இருக்க வேண்டும். என் வாழ்நாள் முழுக்க நான் அல்லாஹ்வின் கலாமைத்தான் பேச வேண்டும். அல்லாஹ்வினுடைய கலாமை கொண்டே உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் சாதிக்க வேண்டும். நடக்கிறது, 50 வயதை கடந்து விட்டேன், ஆனால் இவ்வாறு தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அசந்து போயிட்டாங்க. அம்மா, இவ்வளவு அற்புதமாக நீங்கள் விளக்கம் சொல்கிறீர்களே, நீங்க எந்த கபீலாவை சார்ந்தவர்கள்? அந்த அம்மா சட்டுன்னு பதில் சொன்னாங்க, லா தகிஃப் மா லைஸ லக பிஹி. சொன்னா உங்களுக்கு புரியாது.
லா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம். தெரியாத விஷயங்களிலே மூளையை போட்டு குழப்ப வேண்டாம். என்னை ஒரு குழுக்கள் வந்தார்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விட்டு விட்டு போயிட்டாங்க, என்னுடைய கபீலாவை சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீங்களோ வேறு ஊரை சார்ந்தவர்கள், நான் வேறு ஊரை சார்ந்தவர், என் கபீலாவை சொன்னா அவனா தெரியாது என்று சொல்ல உடனே அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள், அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் கேட்டுவிட்டேன். உடனே சொன்னார்களாம் அந்த பெண்மணி, லா தஸ்ரீப அலைக்கும் யோ யஃபிருல்லாஹு லக்கும், உங்களுக்கு யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான், கவலைப்பட வேண்டாம். உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, ஏமா உங்க கபீலாவுக்கு நான் கொண்டு போய் உங்களை விடட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் கொண்டு போய் விடட்டுமா? அம்மா தஃஅலு பிகைரின் யஅலமுல்லாஹ், நல்லதை செய்தால் அல்லாஹ் உங்களை நன்கு அறிந்து கொள்ளுவான், தாராளமாக கொண்டு போய் விடுங்கன்னு குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டே சொல்ல உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஒட்டகத்தை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இதில் ஏறுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், முஃமினானவர்கள் ஆண்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். திரும்பி நில்லுங்க, திரும்பி நில்லுங்க, பார்வைகளை தாழ்த்துங்கள். இந்த அம்மா ஒட்டகத்தில் ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்ததற்கு பிறகு இந்த அம்மா துஆ ஓதுகிறார்கள். குர்ஆனினுடைய வசனம், சுப்ஹானல்லதீ ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி ஏறி அமர்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வேகமா போய் இவங்க கபீலாவை போய் பிடிச்சிடணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக போகிறார்கள். அந்த ஒட்டகம் வேகமா போகாது, அதுக்காக எதையாவது ஒரு பாட்டு பாடணும், எதையாவது சத்தம் போட்டு அந்த ஒட்டகத்தை வேகமா விரட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, வக்ஷுத் ஃபீ மஸ்யிக வகுல் மின் சௌதிக், கொஞ்சம் மெதுவா போங்க, இது குர்ஆனுடைய வசனம், கொஞ்சம் மெதுவா போங்க, உங்களுடைய சப்தங்களை தாழ்த்தி செல்லுங்கள். உடனே ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், எல்லாமே வசனமா? ஒரு பாடல் பாடி அந்த ஒட்டகத்தை மெய்மறக்க செய்வது அரபுகளின் வழக்கம். ஒட்டகத்தை மெய்மறக்க செய்து அந்த ஒட்டகத்தை ஓட்டி செல்வார்கள். இதை போன்று ஒரு பாடலை பாடுகிற பொழுது உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, வக்ரா மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். ஏன் பாட்டு பாடுறீங்க? இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாதா? குர்ஆனிலே உங்களுக்கு தெரிந்த வசனத்தை சொல்லுங்கள். அப்படி சொன்னால் பாட்டு கேட்பதை விட மெய்மறந்து ஒட்டகம் கேட்டு அழகாக நடக்கும் அல்லவா? ஏன் இப்படி தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு மார்க்க மாமேதைக்கு பாடம் நடத்துகிறார்கள். கடைசியில அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அந்த அம்மா மேலே போயிட்டு இருக்கும்போதே கேட்டாங்க, ஏமா உங்களுடைய கணவன்லாம் என்ன செய்கிறாரு? உங்கள் கணவன் உங்களுக்கு இல்லையா? என்ன செய்கிறாங்க உங்கள் கணவன் என்றெல்லாம் கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லஇன் சஅல்தும் அன் அஷ்யா இன் துபதலக்கும் தசூகுக்கும். சில விஷயங்களை கேட்டால் உங்கள் மனசு ரொம்ப துக்கமாயிடும், சில விஷயங்களை கேட்கக்கூடாது. சில விஷயங்களை நீங்கள் கேட்டால் லா தஸ்அலு அன் அஷ்யா, சில விஷயங்களை கேட்காதீங்க. அப்படி கேட்டுட்டீங்கன்னா உங்க மனசு கஷ்டமாயிடும். புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள். அம்மா உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, ஓ இருக்கிறார்கள், பிள்ளைகளும் பொருளாதாரமும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனக்கு பெரிய சோதனை, பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க என்பதை சூசகமாக அந்த அம்மா குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டே சொல்லுகிறார்கள். கடைசியில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அந்த குழுவை போய் பிடித்து விட்டார்கள். அம்மா குழுவோடு சேர்ந்தாச்சு, உங்க பிள்ளைய பேர் என்ன என்று கேட்கிற பொழுது இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா கல்லமல்லாஹு மூசா தக்லீமா யா யஹ்யா குதில் கிதாப். 3 புள்ள இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. என் பிள்ளைய பேரு, ஒரு புள்ள பேரு இப்ராஹீம், இன்னொரு புள்ள பேரு மூசா, இன்னொரு புள்ள பேரு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யாவினுடைய பேரை வைத்திருக்கிறார்கள். 3 பிள்ளைகளுக்கு 3 நபிமார்களுடைய பேரை வைத்திருக்கிறார்கள். 3 பிள்ளைகள் வந்து அம்மாவை அழகாக அழைத்து செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபல் தந்துர் அய்யுஹா அஸ்கா தஆமா ஃபல்யாத்திக்கும் பிரிஸ்கின் மின்ஹு. பிள்ளைகளை பார்த்து குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்கன்னாங்க. விருந்தாளிக்கு உணவு கொண்டு வாருங்கள். உணவை கொண்டு வரப்படுகிறது. குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. என்னோடு சேர்ந்து நீ வந்த நேரங்களில் எல்லாம் பட்டினியாக இருந்திருக்கிறீர்கள், அதனால குலு வஷ்ரபு, நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடியுங்க, உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற பொழுது கடைசியாக தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்தை ஓதினார்கள். தாலிக ஃபதுலுல்லாஹ், தாலிக ஃபதுலுல்லாஹ் யுக்தீஹி மய்யஷா. பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ் கொடுத்த அருள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இந்த அருளை வழங்குகிறான் என்றார்கள். ஒரு தாய் குர்ஆனை கொண்டே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால்
நம்முடைய பெண்மணிகளுக்கு குறைஞ்சபட்சம் குர்ஆனையாவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். சில பெண்கள் குர்ஆனை கொண்டே மடக்கி இருக்கிறார்கள். நிறைய வரலாறுகள் சான்றுக்குண்டு. அத்தாரிதுல் மாஜின் ஒரு பெரிய இறைநேசர். ஆனா அவங்க கொஞ்சம் குறும்பு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிற குறும்பு இவங்களுக்கு இருக்கும். ஒரு பெண்மணி, நீக்ரோ பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்த உடனே இந்த மாஜின் சொன்ன வார்த்தை, இதில் உஹூஸ் ஹுஷிரத்துன்னாங்க. வன விலங்கே வந்திருக்கிற மாதிரி தெரியுதேன்னாங்க. நீக்ரோ பார்ப்பதற்கு கொஞ்சம் பங்கரையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் வைத்தார்கள் இந்த மாஜின், வன விலங்கே வந்திருக்கிற மாதிரி இருக்குன்னு. உடனே அந்த அம்மா அடுத்து அடிச்சாங்க, லரபலனா மசரம் வனசிய ஹல்கா. தன்னை மறந்துட்டு சிலர் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்திருக்கிறது பெரிய காண்டாம இருக்கும், தன்னை மறந்துட்டு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறாரு என்று அழகாக குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டு பதில் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. ஒரு நீதிபதியை மடக்கிய பெண் உண்டு நம்முடைய சமுதாயத்தில். குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டு ஒரு ஆணுக்கு 2 பேர் சாட்சி சொல்லணும். பெண்களாக இருந்தால் ஒரு பெண்ணு ஒரு ஆணினுடைய சாட்சியாக ஆக முடியாது. இஸ்லாத்தில் சாட்சிக்காக 2 ஆண்கள் தேவை. ஒரு ஆண் தான் இருக்கிறார்கள், இன்னொரு ஆண் கிடைக்கவில்லை, 2 பெண் சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு ஆணுக்கு 2 பெண் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த 2 பெண்ணு தனித்தனியாக காசு கேட்கக்கூடாது. மார்க்க சட்டப்படி 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு தான் கேட்கணும். அன் தலில்ல யஹதாகுமா ஃபதுதக்கிர் யஹதாகுமல் உஹ்ரா. ஒரு நீதிபதி தனியா ஒரு பொம்பளையை கூட்டு போய் விசாரிக்கிறாரு. உடனே அந்த பெண் சொன்னார்களாம், இறைவனுடைய வசனம் உனக்கு தெரியாமல் போய்விட்டதா? இறைவனுடைய வசனம் உனக்கு தெரியாமல் போய்விட்டதா? 2 பெண்களையும் ஒன்றாக வைத்துத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் சில நேரத்திலே பெண்கள் தவறாக சொல்லிவிடுவார்கள், இன்னொரு பெண் அதை திருத்தி சொல்லுவாள். ஆண் மாதிரி தைரியமா இருக்க மாட்டா பெண்ணு. எதையாவது ஒன்றை போட்டு குழப்பி விட்டுருவா. இன்னொருவள் எடுத்து சொல்வதற்கு 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று குர்ஆனினுடைய வசனத்தை கொண்டு விளக்கம் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்தோம் என்று சொன்னால் கல்லூரி காலங்களிலே அந்த பிள்ளைகள் வழி தருவதற்கான வாய்ப்பே இருக்காது. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், பெண்களினுடைய நிலை, ஆண்களினுடைய நிலை. விடுமுறை வந்து விட்டாலே இந்த ஐபேடு கலாச்சாரம் என்று ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது. காதுல தூக்கி அந்த ஐபேடை மாட்டிட்டா மாஷா அல்லாஹ், வண்டியில போகக்கூடிய சில இளைஞர்களும் இந்த தவறை செய்கிறார்கள். நடு ரோட்டில் போறது, பாட்டு கேட்டுட்டே போறோங்கிறதுல பின்னாடி ஆரன் அடிச்சாலும் தெரியறது இல்லை, ஆளை தூக்குனாலும் தெரியாது. அந்த அளவிற்கு போகிற கலாச்சாரம் இன்றைய இளைஞர்களிடத்திலே தொட்டி வாடுகிறது. நிறைய பேர்களை பார்க்கலாம், ட்ரெயினில் ஏறினாலும் சரி, பஸ்ஸில் ஏறினாலும் சரி, உள்ள தூக்கி மாட்டிடுறது அல்லது செல்போனை எடுத்து வச்சிடுறது. அந்த கண்டக்டர் படுற பாடு மாஷா அல்லாஹ், நீங்க பார்க்கலாம். டிக்கெட்டுக்கு 10 தடவை வந்தா கூட அந்த அம்மா அந்த செல்போனை எடுக்கவே எடுக்காது. பேசிக்கொண்டே இருக்கிற யாரிடத்திலே பேசுகிறோம், எங்கே பேச வேண்டும் என்ற மார்க்கம் ஒரு முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறதே, அந்த முறை இருக்கிறதா? சாதாரண காலங்களிலும் இப்படித்தான். விடுமுறை காலங்கள் சொல்லவே தேவையில்லை. வாழ்க்கை முழுவதும் பாட்டிலேயே அழிக்கிற பெண் கூட்டங்கள், ஆண் வர்க்கத்தினர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். சமுதாயத்திலே இது நிறைய நடக்கிறது. பெருமானார் என்ன சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், உமர் இப்னு குர்ரா, நாயகமே, பாடல் படிப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். நான் கெட்ட பாடல்களை சொல்லவில்லை நாயகமே, நல்ல பாடலைத்தான் சொல்லுகிறேன். படிப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை கொடுத்திருக்கிற பொழுது ஏன் ஹராமை தேடுகிறாய்? ஏன் ஹராமை தேடுகிறாய்? நீ ஆரம்பத்தில் இப்படித்தான் சொல்லுவாய், அதற்கு பிறகு ஹராம் உன்னை தொற்றிக்கொள்ளும். எனவே இதை வைத்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் இன்னும் வேகமாக பேசுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு காலம் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், ஏன் ஹஜ்ஜுக்கும் பலமுறை சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் பாடலுக்கு அடிமையாக இருப்பார்கள். பாடலுக்கு அடிமையாக இருப்பார்கள். இந்த பாடல் அவர்களை குடிப்பழக்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அவர்கள் குடிகாரர்களாக மாறி ஆடி பாடி அறையிலே படுத்திருப்பார்கள். காலையில் எழுகிற பொழுது குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் எழுவார்கள் என்றார். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் எழுவார்கள். இதற்கு அனஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லுகிற பொழுது, எழுகிற பொழுது சில பேர்களுக்கு ஊரு மாறவில்லை என்றாலும் அந்த குரங்கு பன்றியினுடைய
குணங்கள் அவருடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்றார்கள். இது பாடல் செய்கிற வேலை. இன்றைக்கு அந்த குணங்கள் நம் சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்திம காலம் வரும், நாட்டிலும் வீட்டிலும் சோதனை நடக்கும். எப்பொழுது தெரியுமா? இதத்துஹிதத்தில் கைனாத்து வல் மஆசிஃப், மியூசிக் சாதனங்களுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, மியூசிக் சாதனங்களே வாழ்க்கை என்று வாழுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலும் நாட்டிலும் சோதனையை வழங்குவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹிப்பே ரசூல் என்று சொல்லுகிற தன்னுடைய வளர்ப்பு மகன் உஸாமா ரலியல்லாஹுவை அழைத்து, உஸாமா, அம்மா உனக்கு பாடல்கள் வேண்டாம் அம்மா, உனக்கு ஹீனா வேண்டாம் அம்மா, அது உன்னை விபச்சாரத்தின் பக்கம் அழித்து சென்று விடும் அம்மா. அதனால் இந்த கெட்ட பாடல்களின் பக்கம் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தாதே என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை தடுக்க வேண்டாமா? எத்தனையோ வாப்பாமார்கள் கூட்டு போய் உனக்கு எந்த ஐபேடு வேணும், ஆப்பிள் வேணுமா, எது வேணும் என்று கேட்டு வாங்கி கொடுக்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். பெண்கள் கேட்க வேண்டிய இந்த கல்லூரி பருவங்கள் இருக்கிறதே, இது படிக்க வேண்டிய பருவமே தவிர கண்டதையும் கேட்டு மனதை குழப்ப வேண்டிய பருவம் இல்லை என்பதை முதலில் பெற்றோர்கள் புரிந்திருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தால் விடுமுறை காலங்களை ஐடி துறையினர் கழிப்பதே வித்தியாசமாக கழிக்கிற சூழல். இன்றைக்கு நிறைய ஐடி நிறுவனங்கள் சமுதாயத்திலே உருவாகிவிட்டது. 5 நாளும் சில ஐடி படித்த இளைஞர்கள் 2 விதமாக சொன்னதுண்டு. நல்லவர்களும் உண்டு, அதிலே வழிகட்டவர்களும் உண்டு. 2 பேர்களையுமே சந்தித்திருக்கிறோம். 2 பேர்களும் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் அடித்து காட்டுகிறேன். ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஐடி துறையிலே ஈடுபட்டவர் வந்து சொல்லுகிறார், 10 ஆண்டு காலமாக நான் பணிபுரிகிறேன், 5 நாள் புழிஞ்சு எடுத்துறான். அதற்கு பிறகு 2 நாள் நாங்க கிளப்ல போய் நல்ல ஒரு ஆட்டம் போட்டாதான், டிஸ்கோத்தியில நாங்க இருந்தா தான் எங்களுக்கு மனமே ராகத்தாக இருக்கிறது. அங்கே போய் ஆடி பாடி குடித்து கும்மலாட்டம் அடித்தால் தான் எங்களுக்கு ஒரு வகையான ஆனந்தம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு 5 நாட்கள் சொகுசாக வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. அன்புக்குரியவர்களே, விடுமுறை காலத்தை எப்படி கழிக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதிலேயும் சில நல்லவர்கள் நாதாக்கள் இருக்கிறார்கள். வலியுள்ளான்னு சொன்னா அவங்களை சொல்லலாம். அந்த துறையில இருந்து கொண்டு தொழுகையோடு நோன்போடு மார்க்க முறைப்படி நடந்து டிஸ்கோத்தை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் கலாச்சாரம் வேறு, உங்கள் கலாச்சாரம் வேறு என்று ஒதுங்கி வாழுகிறார்களே, அவர்கள் தான் இன்றைய வழிமார்கள் என்று சொன்னால் அது நிகரில்லை. வாலிபத்திலே எப்படியும் தன் வாழ்க்கையை கழிக்கிற சூழல் அது. ஆனாலும் கூட முறையாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கிற இந்த இளைஞர் கூட்டம் இன்றைக்கு சமுதாயத்தின் வழிகாட்டி என்றால் அது தவறில்லை. இந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களை திருத்த வேண்டுமே. விபச்சாரத்தை நோக்கி ஒரு இளைய தலைமுறை சென்று கொண்டே இருக்கிறது. விபச்சாரத்தை நோக்கி ஒரு இளைய தலைமுறை சென்று கொண்டே இருக்கிறது. வாலிபத்திலேயே தன்னுடைய வயோதிகத்தை அடைந்து விட்ட சமுதாயமாக இந்த இளைய தலைமுறை மாறிப்போய் வருகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரத்தால் 6 பெரும் கெடுதிகள் இருக்கிறது. 3 உலகத்தில் நடக்கும், 3 மறுமையில் நடக்கும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது உலகத்தில் நடக்கும்? பெருமானார் சொல்லுகிற பொழுது, உலகத்திலே விபச்சாரம் இருக்கிறது, யுதுஹிபுல் பஹா, முக அழகை எடுத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய முகத்தோட்டத்தில் இருக்கிற அழகை ரப்புல் ஆலமீன் மிகச் சிறந்தவனாக அஹ்ஸனுல் காலிகீன் அழகாக படைத்திருக்கிறானே, அந்த முக அழகை எடுத்துவிடும். இரண்டாவதாக யுதுஹிபுல் மால், பொருளாதாரத்தை போக்கிவிடும். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து கடைசியில் ஓட்டாண்டியா போயிடுவான். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நடப்பதில் சொன்னார்கள், யுக்தகு ரிஸ்கி, ரிஸ்கை ஹலாலான ரிஸ்கி அவர்களுக்கு தடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளைஞர்களே, பெருமானார் இளைஞர்களை பார்த்து சொல்கிறார்கள், லா தஅக்குலு தஆமக்கும் இல்லல் அத்கியா, உங்களுடைய உணவை நல்லவர்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான வாக்கு இது. நம்முடைய பணம், நம்முடைய உடல், ஆவி அனைத்தையும் செலவழித்து சம்பாதிக்கிற பணம், இந்த பணத்தை யார் சாப்பிட வேண்டும்? பெருமானார் வழிகாட்டுகிறார்கள், லா தஅக்குலு தஆமக்கும் இல்லல் அத்கியா, உங்கள் உணவு சேருவதாக இருந்தால் நல்லவர்களுக்கு சேர வேண்டும், எனவே நாதாரிகளுக்கு சேரக்கூடாது, ஆட்டம் போடுபவர்களுக்கு சேரக்கூடாது, வீணாக சுற்றித் திரிபவர்களுக்கு சேரக்கூடாது, விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சேரக்கூடாது என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி இருக்கிற பொழுது, எத்தனை பணங்களை பார்ட்டி என்ற பெயரிலே வீணடிக்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து மனம் உண்மையிலேயே வேதனைப்படுகிறது.
பெருமானார் ஆகிரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஷஹ்துல்லா, பெருமானார் சொன்னார்கள், முதலில் கேள்வி கணக்கு கடுமையாகும். அல்லாஹ் இந்த மாதிரி ஆளுகளை கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருவான். இறைவன் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டார், அல்லாஹுவின் கோப பார்வை அவனின் மீது இறங்கிவிடும். அல் குலூத் ஃபின்னார், மூன்றாவதாக நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நல்ல வழியிலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். சிறுவர்கள் விடுமுறை காலத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்குன்னு சொன்னா, இந்த 4 பிள்ளையும் விடுமுறையில சனி ஞாயிறு வந்துட்டா பெற்றோர்கள் திங்கட்கிழமை வராதா என்று எதிர்பார்க்கிற சூழல். ஒரு ரிமோட்டுக்காக 4 பேர் போட்டி. அநேகமான வீடுகளில் நடக்கிற நாடகம் இது. ஒருவன் நான் அது சுட்டி டிவி பார்க்கணுமா, இன்னொருவன் அந்த டிவியை பார்க்கணுமா, இந்த டிவியை பார்க்கணும், அந்த டிவியை பார்க்கணும், ஒரே அடிதடி. பள்ளிக்கு போனால் தான் நிம்மதி என்று பெற்றோர்கள் சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கலாச்சாரம் சரிதானா? இந்த கலாச்சாரம் சரிதானா? இங்கேயும் தவறுகள் நிறைய இருக்கிறது. காரணம், அறிவும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொல்லுவான். ஆணிடத்திலே அறிவு இருக்க வேண்டும், பெண்ணிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். அறிவுள்ள ஆண் வீட்டில் டிவி வைப்பானா? இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணத்தை ஏற்படுத்துகிற டிவியையும் வச்சுக்கிட்டு படகை ஓட்ட போட்டுட்டு தண்ணி அரைச்சி ஊத்துற மாதிரி தான். கடல் பயணத்தில் செல்லும் போது படகுல இருக்க ஓட்டையை அடைச்சா தானே காப்பாற்ற முடியும். தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே வர்ற மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வீட்டின் சூழல்கள் எல்லாம். எல்லா கலாச்சார கேடுகளையும் உள்ளே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு பிள்ளை சரியா இருக்கிறது இல்லை, பிள்ளை சரியா இருக்கிறது இல்லை, சேட்டை பண்றான், அதை செய்யறான், இதை செய்யறான் என்றால் உடைக்க வேண்டியதை உடைக்க வேண்டும், ஒட்ட வேண்டியதை ஒட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயம் அதை செய்கிறதா என்றால் இல்லை. உமூமுல் பல்வா, டிவியெல்லாம் எடுக்க முடியுமா என்று கேட்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை வளர்த்த பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தார்கள்? அந்த வளர்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? தந்தையிடத்திலே அறிவு இருந்தது, தாயிடத்திலே அன்பு இருந்தது, ரெண்டும் ஒன்று சேர்ந்தது, உறுதியாக உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு தந்தை அறிவு வழி நடக்கிறானா அல்லது தாய் தான் அன்பு வழி நடக்கிறாளா? ரெண்டுமே குறைந்து கொண்டு வருகிறதே. இவன் வேலைக்கே நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. காலையில போனா ராத்திரி தான் வரணும். குடும்பத்தினுடைய சுமை பாரம் அதை சுமப்பதிலேயே இவன் வாழ்க்கையை கழிக்கிறான். தொழில் 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 என்று அறைந்து பிள்ளைகளை பார்த்தா சில பிள்ளைங்க வாப்பாவே மாமான்னு கூப்பிடுற நிலைமையெல்லாம் வந்துருச்சு. வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, 4-5 வருஷம் கழிச்சு வருவாரு. அத்தா வரும்போதே வாப்பா வரும்போதே வாங்க அங்கிள்னு கூப்பிடும் அந்த பிள்ளை. அப்ப எப்படி இருக்கும் மனம்? என்ன பாடுபடும்? தன்னை பெற்று உருவாக்கிய பிள்ளையே இப்படி கூப்பிட்டால் எப்படி இருக்கும்? எண்ணி பார்க்க வேண்டும். அதனால நம்முடைய வீட்டில் இருக்கிற தீமைகளை முதலிலே பெற்றோர்கள் அகற்ற வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு 5 உபதேசத்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா செய்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவதாக அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், லா தஜ்லிஸ் ஃபீ மஜ்லிஸின் லா யுذكر ஃபீஹி இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படாத மஜ்லிஸில் நீ அமர வேண்டாம் மகனே. நீ ஒரு மஜ்லிஸுக்கு போகணும்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய மஜ்லிஸுக்கு தான் போகணும், வேற எந்த மஜ்லிஸுக்கும் போகக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய நதுவாக்கள் சங்கங்கள் நடந்தது, நிறைய சங்கங்கள் நடந்தது. இன்றைக்கு இருப்பதை போன்றே அன்றைக்கும் நடந்தது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், மகனே நீ செல்லுகிற சபை அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபையாக மட்டும் இருக்க வேண்டும் மகனே, இதிலே நீ கவனமாக இருந்து கொள் மகனே. மகனுக்கு விதைக்கிறார்கள். இரண்டாவதாக மகனுக்கு சொன்னார்கள், மகனே அலைக்க வத்தைன், மகனே கடனை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் மகனே. வாழுகிற காலத்தில் நீ கடன் வாங்கி விடாதே மகனே, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள் மகனே. ஏன் தெரியுமா? இந்த கடன் இருக்கிறதே யுதில்லு ஃபின்
பின்னஹார், பகலிலே உனக்கு கேவலத்தை கொடுக்கும் மகனே. ஓ யுஹிம்மு ஃபில் லைல், இரவிலே உனக்கு கவலையை கொடுத்து விடும் மகனே. பகல்ல கடங்காரன் வந்து கதவை தட்டுவான் மகனே, 4 பேத்துக்கு முன்னாடி கேட்பான் மகனே, நீ கேவலப்பட்டு நிற்க வேண்டும் மகனே. இரவு நேரத்திலே இதை கொடுக்க வேண்டுமே, எப்படி கொடுப்பது என்ற கவலையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டி இருக்கும் மகனே. அதனால் நீ வாழ்க்கையிலே கடன் மட்டும் பட்டு விடாதே மகனே என்று மகனுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹுவினுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடனை விட்டொழித்தோம், காரணம் என் பெற்றோர் கொடுத்த அறிவுரை என்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு அறிவுரை சொல்லி இருக்கிறோமா? பெற்றோர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டிய வார்த்தை. மகனே, நீ வெறுமனே அமர்ந்திருக்கிற பொழுது மகனே, அல்லாஹும்ம யாஃபிர்லி அல்லாஹும்ம ஆஃபிர்லி அல்லாஹும்ம ஆஃபிர்லி என்று சொல்லிக்கொள் மகனே. நீ வெறுமனே அமர்ந்திருக்கிற பொழுது யா அல்லாஹ் என்ன மன்னி, யா அல்லாஹ் என்ன மன்னி, என்ன மன்னின்னு சொல்லிக்கோ மகனே. காரணம், இறைவனுடைய ஏற்றுக்கொள்ளும் நேரம் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது மகனே. நீ சொல்லுகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரித்து விட்டால் மகனே, உன் பாவமெல்லாம் நீங்கி போய் நீ பரிசுத்தவானாக, நீ வலியுல்லாவாக மாறிவிடுவாய் மகனே. எனவே இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் 3ஆவதாக கடைபிடித்துக்கொள் மகனே. அடுத்து மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனே மகனே, ஒரு விஷயத்தில் நீ தோற்று போய் விடாதே மகனே. லா தகுன் ஆஜஸ மின் ஹாதா தீக், சேவலிடத்திலே தோற்று போகாதே மகனே என்றார்கள். என்ன அழகான வார்த்தை! சேவலிடத்திலே தோற்று போகாதே மகனே. என்னைக்காவது சேவல் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கூவிய வரலாறு உண்டா? அப்படி கூவுனா அந்த சேவை சரியில்லாத சேவை, சீக்கு பிடிச்ச சேவைன்னு அர்த்தம். 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்து இறைவனை துதிக்க ஆரம்பித்து விடுகிறது அந்த சேவல். சேவலுக்கு முன்னால் நீ எழுந்து கொள் மகனே. என்ன அழகாக சொல்லுகிறார்கள், சேவலிடத்திலே நீ தோற்று போகாதே மகனே. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் அலாரம் அடிக்கிறதுக்காக அலாரத்தை வச்சிருப்பாங்க. அலாரத்தோடு ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் எண்ணி பார்க்க வேண்டும். அலாரத்தோடு பரீட்சை வரும்போது 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சிருப்பான். கடைசியில அந்த அலாரம் அடிக்கும் போது அலாரத்து தலையிலேயே அடிப்பான். நீ என்ன அடிக்கிறேன்னு ஒரு அடி அடிச்சு கடைசியில் தூங்கி எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிக்கிற வழக்கம் தான் நம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன அழகாக தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார்கள், சேவலோடு தோற்று போய் விடாதே மகனே, நீ மனிதன், அது ஒரு மிருகம் மகனே, தோற்று விடாதே என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள், 5ஆவதாக மகனே, கண்டதையும் நின்றதையும் நீ பேசாதே மகனே. பேசுவது வெள்ளி என்றால், பேசுவது வெள்ளி என்றால், வெள்ளி நாணயம் என்றால் நீ அமைதியாக இருப்பது தங்கம் மகனே. அதனால் நீ தங்கத்தை கடைபிடித்துக் மகனே. தேவையான நேரத்தில் மட்டும் பேசு மகனே, தேவையில்லாத நேரத்திலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதே மகனே என்று மகனுக்கு உபதேசித்தார்களே. அந்த உபதேசம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டா? வீட்டிலே கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகளை பார்த்து, கல்வி நிலையங்களுக்கு செல்கிற பிள்ளைகளை பார்த்து நாம் உபதேசம் செய்வதுண்டா? அன்புக்குரியவர்களே, நாமே கண்ணால் பார்த்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு கேட்ல தன்னுடைய பிள்ளைய பாப்பா தானே வந்து புர்காவோடு இறக்கி விடுறாரு. அடுத்த கேட்ல இன்னொரு பையன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வழியாக இந்த பெண்மணி புர்காவை எல்லாம் அடித்து விட்டு செல்லுகிற சூழல் நம் சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே நம்முடைய வீடிலே, நம்முடைய வீட்டிலே உபதேசங்கள் பகிரப்படவில்லை என்றுதானே பொருள். மனதை தொடுகிற, அந்த பிள்ளையின் மனதை மாற்றுகிற உபதேசங்கள் நாம் ஏன் கொடுக்கவில்லை? இதனால் தான் பிள்ளைகள் விடுமுறை காலத்தில் பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகளாக வாழுகிறார்கள். இன்னொரு பக்கம் நீண்ட விடுமுறைகள், கோடை விடுமுறை, இதை இந்த சமுதாயம் எப்படி கழிக்கிறது? இஸ்ராஃபிலேயே கழிக்கிறது. கோடை விடுமுறை என்று சொன்னாலே கோடை வாழ் தலங்களுக்கு செல்ல வேண்டும். சிம்லாவுக்கு போலாமா? முன்னாடியே புரோகிராம். மைசூருக்கு போலாமா? ஊட்டிக்கு போலாமா? அங்க போலாமா? இங்க போலாமா? ஏன் பள்ளிவாசல்ல 40 நாள் உங்களுக்கு மார்க்க வகுப்பு நடக்குது, அங்க போனா வாப்பா. எந்த பிள்ளையாவது சொன்னதுண்டா? அங்க போலாம் வாப்பா. எங்கே மலக்குகள் இருக்கிறார்களோ அங்கே வர தயாராக இல்லை, எங்கே சைத்தான்கள் நிறைந்திருக்கிறார்களோ அங்கே செல்வதற்காக இந்த சமுதாயம் தயாராகிவிட்டது. பெற்றோர்கள் கடன் வாங்கி செல்லுகிற சூழல். சில பணக்கார வர்க்கங்கள் பழக்கிய இந்த இஸ்ராஃபின் காரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற நடுத்தரம் இல்லை, அடிமட்டம் கூட செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வீண் விரயம் நம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது. ஒரு பயணத்திற்காக எதுக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமா பிள்ளைகளுக்கு, அதற்காக வேண்டி செலவழிக்கிற பணம் 1 லட்சத்திற்கு மேல் செலவழிப்பவர்கள் நம் சமுதாயத்தில்.
குறைந்தது 10,000க்கு மேல் செலவழிப்பவர்கள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தால் நம்முடைய பிள்ளைகள் 30 வயதையும் தாண்டி ஏழை குமர்களாக கண்ணீரை சிந்திக்கொண்டு தன்னை கரை சேர்ப்பதற்கு ஆள் இல்லையா, தனக்கு ஆள் இல்லையா, தன்னுடைய குமர்களுடைய அந்த ஏக்க நிலைகள் அவல மூச்சுகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய பணக்காரர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் வேலையில்லாமல் இளைஞர்கள், தன்னுடைய வறுமையிலே வாழுகிற இளைஞர்கள், தொழில் செய்வதற்கு திறன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, போதிய வருமானம் இல்லை, அவர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்டியிலே மூழ்கி போய் கிடக்கிற கந்து வட்டிக்கு வாங்கி 2000ஐயும் 3000ஐயும் வட்டிக்கு வாங்கி வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்து சம்பாதித்து வட்டியே கொடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இந்த பணங்கள் வீணாக செலவழிக்கப்படுகிற, இஸ்ராஃபாக செலவழிக்கப்படுகிற பல லட்சங்களில் ஒரு பகுதியை ஒதுக்கினால் இந்த இளைஞர்கள் மேலே வந்து விடுவார்கள். ஆனால் இந்த சமுதாயம் இதை செய்வதற்கு தயாராக இருக்கிறதா? நாங்கள் இஸ்ராஃபு செய்தாலும் செய்வோமே தவிர, நீங்கள் இஸ்ராஃபு செய்யவில்லை, நம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஏழை பெண்களுடைய வாழ்வை நீங்கள் நீக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நிலை மாறி கோடை காலத்தில் நிறைய இன்னைக்கு தீனியாத் வகுப்புகள் வந்தது, அல்லது உங்களுக்கு நிறைய நன்மை செய்கிற வாய்ப்பை உருவாக்குகிற அமைப்பில் உம்ராவுக்கு செல்லலாம், மார்க்கத்திற்காக உம்ராவுக்கு செல்லலாம். இதெல்லாம் செய்வதை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். விடுமுறை காலத்தில் இளைஞர்கள் செய்கிற வேலைகள், நண்பர்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு செல்லுகிற பழக்கம், நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிற பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். 7 இளைஞர்கள், குர்ஆன் சொல்லுகிறது, 15வது ஜுஸ் சொல்லுகிறது, 7 இளைஞர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு, ரசூலுடைய காலத்திற்கு இடையில சமுதாய சேவை செய்தார்கள். நேரம் முழுக்க அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த இளைஞர்களை நல்லதை செய்வதை தடுக்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருப்பதை போன்றே நல்லதை செய்கிற அந்த இளைஞர்களை தடுப்பதற்காக அரசன் தூக்கு தண்டனைக்காக அந்த இளைஞர்களை பிடிக்க சொல்லுகிறான். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள் அல்லவா அந்த இளைஞர்கள், இறைவனுக்காகவே பாடுபட்ட, இறைவனுக்காகவே சமூக சேவை செய்த அந்த இளைஞர்களை ஒரு குகையிலே வைத்து ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான். நீண்ட வரலாறு சுருக்கி சொல்லுகிறேன். தூங்கி எழுகிறார்கள், அரசனுக்கு பயந்து தூங்கி எழுகிறார்கள், விழித்து பார்க்கிறார்கள், ஒரு 300 ஆண்டுகளை கடந்திருந்தார்கள். விழித்து பார்க்கிறார்கள், 300 ஆண்டு காணும். அவர்களுடைய ஜேப்பில் இருக்கிற காசை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு சென்று சாப்பாடு வாங்க போனாங்களாம். தெரியாம போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தலான்னு போனா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோட்டு இருந்தா நம்மள்கிட்ட, ஆனா கணக்கில் வச்சிருப்போம். 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, பண்டம் மாற்று முறை இருந்திருக்கலாம். 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாணயத்தை கொண்டு போனா இதெல்லாம் செல்லாதுங்க, இது என்னங்க வித்தியாசமா இருக்கு, எந்த நாட்டுக்காரன்னு கேட்டாங்க. 300 ஆண்டுகள் அந்த இளைஞரை அல்லாஹ் பாதுகாத்தான், 7 பேர்களையும் பாதுகாத்தான். பாதுகாப்பதற்காக ஒரு நாயையும் குகையிலே ஏற்பாடு செய்தான் ரப்புல் ஆலமீன். இவர்களை, இந்த இளைஞர்களை பாதுகாத்ததற்காக அந்த நாயும் சொர்க்கத்திற்கு வரும் என்றால் அந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருப்பார்கள். இதை போன்று இன்றைய இளைஞர்கள், வீணாக சுற்றித் திரிகிற இளைஞர்கள், சமுதாயத்திற்காக, என் சமுதாயத்திற்காக கொஞ்ச நேரத்தை நான் உழைக்கிறேன் என்று உழைப்பதற்கு தயாரான இளைஞர்கள் எத்தனை பேர்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம். கல்வி இல்லாதவங்களுக்கு நாம சேர்ந்து கல்வியை கொடுக்கலாம், ஒரு பிள்ளையை படிக்க வச்சிடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம். ஒரு 10 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிள்ளையை கரை சேர்த்து விடலாம், குமரை கரை சேர்த்து விடலாம், எத்தனை இளைஞர்கள் நம்மள இருக்கிறோம். ஒரு 10 பேர் சேர்ந்தா செய்ய முடியாதா? ஒரு 10 பேரிடத்திலே வாங்கியாவது செய்து கொடுத்து விடலாமே. அன்புக்குரியவர்களே, இளைஞர்களே, இந்த நிலையெல்லாம் விட்டுவிட்டு வீணாக சுற்றித் திரிகிறோமே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் நாம் பார்க்கிற பொழுது இந்த விடுமுறை காலத்தை 58 வயசுக்கு மேல கழிச்சவங்க வீட்டுக்கு போய் ஓய்வாக உட்கார்ந்தலாம் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்தா அங்கதான் சண்டை களை கட்ட ஆரம்பிக்கிறது. நிறைய பிரச்சனைகள் உள்ளே வருகிறது. இன்றைக்கு 58 வயதை தாண்டியவர்கள் வீட்டிலே அமருகிற பொழுது, ஆபீஸ்ல இருந்து நேரப்படி கரெக்டா பழக்கப்பட்டவங்க வீட்டில் போனா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னா இவர் எதையாவது வாய விட்டுறது, விட்டுட்டா அங்க ஒரே சண்டை. ஒன்று இவர் பக்கம் பிள்ளைகள் சேர்ந்து அம்மாவை பழி வாங்குறது, அல்லது அம்மா பக்கம் பிள்ளைகள் சேர்ந்து இந்த தந்தையை பழி வாங்குவது.
இப்படி பழிவாங்கும் படலங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகரித்து வருகிறது. அல்லது பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள், பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள், இவருக்கு ஏதாவது ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிவிடும். என்ன, நம்மளை பிள்ளைகள் யாருமே கண்டுக்கிறது இல்லை, நாம இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறோம், ஓடாய் தேய்ந்திருக்கிறோமே, ஆனாலும் கூட நம்மை மதிக்கவில்லையே என்று நினைக்கிற பெரியவர்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமானால் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பள்ளியோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார். என்னங்க வீட்ட போய் கொஞ்ச நேரம், அற்ப உலகம் இது, ஆனால் நிரந்தரமான ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே சலிக்க மாட்டான், என்றைக்குமே சலிக்க மாட்டான். வீவியோடு 58 வயசுக்கு பின்னாடி போய் கொஞ்சி பேச முடியுமா? கொஞ்சி பேச முடியுமா? போயான்னு துரத்தி விட்டுருவான். ஆனால் ரப்புல் ஆலமீன் இடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கொஞ்சலாமே. பள்ளிவாசல் 24 மணி நேரமும் திறந்திருக்கிறது. யா அல்லாஹ், உன்னை தொழுகிற காலம், உன்னை துதிக்கிற காலம் நான் இந்த வயதிலே செய்யாமல் எந்த வயதிலே செய்வது ரப்பே என்று பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். 58 வயதை தாண்டியும் கூட பள்ளிக்கு வராத நிறைய பெரியவர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகத்திலே வேலை செய்தவர்களில் 80% பேர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் பள்ளிக்கு வருவதில்லை. உலகம் சதம் என்று எண்ணிக்கொண்டார்களா? நீண்ட விடுமுறை காலத்தில் இவர்கள் சரியாக இல்லை என்றால் பரீட்சைக்கு போய் வெறும் பேப்பரை கொடுத்த மாதிரி தான் நம்ம நிலை. பாஸ் ஆக முடியாத ரப்புல் ஆலமீன் இடத்தில். இன்னொரு பக்கம் விடுமுறை காலங்களில் ஒரு காலம் இருந்தது, விருந்துக்கு போற கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சு. உறவு முறைகளை பேணி இவர்கள் அங்கு செல்வார்கள், அவர்கள் இங்கு வருவார்கள், இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு 1 மணி நேரமா மாறி இருக்கு. இன்னும் சில காலங்களிலே இதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ண தூண்டுகிறது. காரணம் இப்பயே ஆரம்பிச்சாச்சு அந்த காம்ப்ளெக்ஸ். மனைவி சொல்றா எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போலான்னு, இவன் சொல்றான் இல்ல இல்ல எங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு போலாம், அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போலாம், 2 பேருக்கு சண்டையில புள்ள எங்கேயுமே நான் வரல, நீங்க எங்கேயோ போய் தொலைங்க என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம் சமுதாயம் நின்று கொண்டிருக்கிறது. உறவுகளை பேணுகிற அமைப்பும் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. விடுமுறை காலங்கள் இன்னொரு பக்கமும் பார்க்கிறோம், ஒரு நாள் விடுமுறையில 4-5 கல்யாணம் ஒண்ணா வந்து நிற்கும். இவர் பிள்ளைகளெல்லாம் வீட்டில் விட்டு போட்டு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்கேயே குடும்பத்தை மறந்து அரட்டை அடிக்கிற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதுலேயும் நம்ம சமுதாயத்தில் இந்த மௌத்தா போன வீட்டுக்கு போறது கம்மியாகி கல்யாணத்துக்கு போறது அதிகமாயிடுச்சு. மரணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விடுவார். இங்கே இருந்துக்கிட்டே போன்ல பெரிய சத்தம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு சாக வேண்டியவங்க செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறது. இவெல்லாம் உலகத்திலிருந்து என்னத்தை சாதிக்க போறான் என்று ஒரு பக்கம் இப்படி சொல்லிடுறது. அங்கே பார்த்தா பெரிய இன்னால் இல்லா ஃபோன்லேயே முடிச்சிடுறது. ஆனால் திருமணத்திற்கு வரிந்து கொட்டி கொண்டு முன்னால் செல்வது இந்த கலாச்சாரமும் இஸ்லாமிய பண்பாடு அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவுக்கு செல்லுங்கள், நீங்கள் ஜனாசாவுக்கு செல்லுங்கள், திருமணத்திற்கு செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள் மகனே என்று சொல்லுகிறார்கள். காரணம், ஜனாசாவுக்கு சென்றால் அது ஆகிரத்தை நினைவூட்டும், அதே நேரத்தில் நீங்கள் நிக்காஹுக்கு சென்றால் அது உலகத்தின் ஆசையை ஊட்டும் மகனே. அதனால் ஜனாசாவுக்கு அதிகமாக செல்லுங்கள், நீங்கள் நிக்காஹ் செல்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்க சொன்னா அதுக்கு மாத்தமாவே நடக்கணும், நம்மால் துணிஞ்சு நடப்பான். இதுதான் நம்முடைய கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடைசியாக நான் ஒன்றை சொல்லுவேன். சனி ஞாயிறு விடுமுறைகளில் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அதிகமாக இந்த விடுமுறைகளை ஹோட்டலிலே கழிக்கிற கலாச்சாரம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. சனி ஞாயிறுலாம் வீட்டில் சாப்பாடாக்க முடியாது என்று பெண்கள் சொல்லுகிற அளவிற்கு துணிந்து விட்டார்கள். நகர்ப்புறங்களிலே, சென்னையிலே ஒரு பெண்மணி நேரடியாக சொன்னதையே கேட்டிருக்கிறேன். சனி ஞாயிறுலாம் எங்க வீட்டில் சாப்பாடாக்க மாட்டோம், அப்படியே ஜாலியாக போய் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் மெரினாக்கு போக, அங்க போக, இங்க போக, அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண் எதற்காக வெளியே செல்ல வேண்டும்? கர்ணஃபி புயுத்திக்குன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், அவசியம் இல்லாமல் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு நகரக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்றைக்கு கலாச்சாரமாக இது மாறிவிட்டது. சனி ஞாயிறு ஆகிவிட்டால் எல்லாம் ஒன்று கடைக்கு செல்வது, அல்லது கடை வீதிக்கு செல்வது, அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வது, ஆக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிற அந்த முடிவுக்கு இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டார்கள், சமுதாயம் வந்து விட்டார்கள். இதுவும் நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இதுவும் மாற்றப்பட வேண்டும். சனி ஞாயிறுகளிலே ஏதாவது பள்ளிகளே வந்து திக்ர் செய்யலாம், அல்லது பள்ளிகளே உபதேசங்களை கேட்கலாம், நம்மை நாம் திருத்திக் கொண்டு நம்முடைய குடும்பங்களையும் திருத்தலாம் என்ற நிலை வந்திருக்கிறதா என்றால் இல்லை. விடுமுறையில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீக்கி இளைஞர்களாக இருப்பவர்கள், பெரியவர்கள் நம்முடைய குடும்பத்தை சரி செய்து, இளைஞர்களாக இருப்பவர்கள் தன்னை சீராக்கி
தன்னுடைய நண்பர்களையும் சீராக்கி வாழ்க்கையில் புனிதம் பெற வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ஃபஜ்ரினுடைய சுன்னத்து. இதுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. சுன்னத்தை மக்களா நிறைய இருக்கிறது, 12 ரக்காத்துக்கள். ஆனால் ஃபஜ்ரினுடைய சுன்னத்து இருக்கிறது, இதுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல். என்னன்னா, இமாம் தொழுதுகிட்டே இருக்கிறார், வந்து மற்ற சுன்னத்தை தொழுக முடியாது. இப்போ லொகர் தொழுதுட்டு இருக்கிறீங்க, லொகர் தொழுவதற்காக இமாம் தக்பீர் கட்டிட்டாரு, நீங்கள் வந்தோட சுன்னத்தை தொழுதுட்டு வந்து இமாமோட சேர்ந்துக்கலான்னா முடியாது. 2 ரக்காத் தொழுதுட்டு 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கீங்க, லொகருக்கு காமத்து சொல்லியாச்சு, அப்படியே நின்றுக்கிட்டே சலாம் கொடுக்கணும்னு சொல்லுதுமா இருக்கும், வந்து சேர்ந்துடணும். 3வது ரக்காத்தை சஜிதா செஞ்சிட்டீங்க, 4வது ரக்காத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வந்து சேர்ந்துடணும். ஆனால் ஃபஜ்ரினுடைய சுன்னத் அப்படி அல்ல. இமாம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, இமாம் அத்தஹியாத்து கடைசியில் அத்தஹியாத்து ஓதுறாரா இல்லையா, அது வரைக்கும் வந்து சேர்ந்துக்கலாம். இமாம் முதல் ரக்காத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாரு, 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து சேர்ந்துடலாம், 2வது ரக்காத்தில் போய் சேர்ந்துடலாம், அல்லது அத்தஹியாத்தில் போய் பிடிச்சிடலாம் என்று இருந்தால் சுன்னத்தை முடித்து விட்டுத்தான் வந்து ஃபஜ்ரினுடைய ஃபரலிலே சேர வேண்டும். இது ஃபஜ்ருக்கு மட்டும் சொன்னோம். இந்த தராவீஹில் இமாம் 2வது ரக்காத்தில் உட்காராமல் எந்திரிச்சிட்டார், திருப்பி உட்கார்ந்தார், சஜிதா சவு செய்கிறார், தாராளமாக கூடும். ஏன்னால் 2வது ரக்காத்தினுடைய இருப்பு இருக்கிறதே, தராவிங்கிறது 2 ரக்காத் தான். இந்த இருப்பு ஃபரலான இருப்பு. எந்திரிச்சு நிற்கிறது கியாமு ஃபரல், ஃபரல்லேருந்து ஃபரலுக்கு வரலாம், தாராளமாக ஃபரல்லேருந்து ஃபரலுக்கு வரலாம். அதனால் அப்படி வந்துட்டாக்கா சஜிதா சவு செய்து விட்டால் தாராளமாக தொழுகை கூடிவிடும். அதே நேரத்தில் இமாமு வராமல் 3வது ரக்காத்து முடிச்சிட்டாரு, 2வது ரக்காத்து அத்தையாத்து இருக்காமலேயே 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சு அதையும் முடிச்சிட்டாரு. இமாமை பின்பற்றி நாம் தொழ வேண்டும். 4 ரக்காத்து தொழுக வைக்க வேண்டும். 3வது ரக்காத்திலே சலாம் கொடுக்க முடியாது, சலாம் கொடுத்தா தொழுக பசாதாயிடும். இன்னொரு ரக்காத்து சேர்த்து கொடுப்பாங்க. 4 ரக்காத் தொழுது விட்டால் பிந்திய 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தாக ஆகிவிடும், தராவிகாக ஆகிவிடும். முன்னால் உள்ள 2 ரக்காத்துக்கள் நஃபிலாக ஆகிவிடும். பின்னால் உள்ள ரக்காத்துக்கள் நம்ம முன்னாடி தான் ஓதிருப்பாங்க, குர்ஆன் ஓதி இருக்கிறது முன்னாடி, அந்த ஓதுனது நஃபிலாயிடும். பின்னாடி இருக்கிறதே இது சுன்னத்தி முஅக்கதாவாக. இதை போன்று நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். இந்த தராவிக உட்காந்துக்கிட்டு தொழுகலாமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தராவிக உட்காந்துக்கிட்டு தொழுகலாமா? வயதானவர்கள் தொழலாம், ஆனால் பாதி நன்மை தான் கிடைக்கும். நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி இருக்கிற பொழுது உட்கார்ந்து தொழுதால், நின்று கொண்டிருக்க சக்தி இருக்கிற பொழுது உட்கார்ந்து தொழுதால் பாதி நன்மை கிடைக்கும். ஒருத்தருக்கு நிற்கிறதுக்கே சக்தி இல்லை, உட்கார்ந்து தான் தொழுக முடியும், இவருக்கு முழு நன்மையும் கிடைக்கும். மக்கள் சடைவாக இருக்கிறார்கள், எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க சடைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தராவீஹ் தொழுக வைக்கிற பொழுது ஏதாவது சுருக்க முடியுமா? ஒரு இடத்துல கேட்டாங்க, சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஓதி தொழுக வச்சிருக்கேன், அதில் போதும், சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஓதிங்க, லம்மு சூறாவே வேணான்னு. இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள். இப்படி மக்கள் ரொம்ப சடைவாக இருந்தால் கடைசியில் இருக்கிற துவா இருக்கிறதே அதை மட்டும் சுருக்குவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. வேற எதையும் சுருக்க முடியாது, அத்தையாத்தை ஓதாமல் விட்டுற முடியாது, தருவதை ஓதாமல் விட முடியாது. துவாக்களை மட்டும் சுருக்குவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சுன்னத்துகள் நஃபில்களை எங்கே தொழுகிறது சிறந்தது என்றால், ஹதீஸ்களை நீங்கள் ஆய்வு செய்தால் வீட்டிலே தொழுவது தான் சிறந்தது. எப்போ? வீட்டில் நிம்மதி இருந்தால், சுக்கூனா தொழ முடியும், வீட்டில் போய் தொழுதா நல்ல நிம்மதியாக சுக்கூனா தொழ முடியும் என்று இருந்தால் வீட்டிலே தொழுவது சிறந்தது. அப்படி இல்லை, வீட்டுக்கு போனாவே சுக்கூன் இல்லை, சுக்கூனுக்கு தானுங்க நாங்களே பள்ளிவாசலை தேடி வர்றோம், திருப்பி வீட்டுக்கு அனுப்புறீங்களே ஹஜ்ரத் என்று சொல்லாதீர்கள். சுக்கூன் வீட்டிலே இல்லை என்றால் பள்ளியிலே தொழுவது தான் சிறந்தது. அல்லது வீட்டுக்கு போனால் தொழ முடியாது என்றிருந்தால் பள்ளியிலே தொழுவது சிறந்தது. இன்னொரு மஸ்அலா, ஃபஜ்ரு தொழுகையினுடைய முன் சுன்னத்து. முன் சுன்னத்தை தொழுது விட்டு கலா தொழுகலாமா என்று கேட்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. தாராளமாக தொழலாம். ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத்துக்கு பின்னாடி நிறைய நேரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஃபர்லு தொழுவோம், அதற்கு இடையிலே கலா தொழுகைகளை தொழலாமா என்றால் தொழலாம். மற்ற சுன்னத்துகளையோ நஃபிலையோ தொழக்கூடாது. நிறைய பேர்கள் ஆர்வப்பட்டு கேட்பது உண்டு, இஷ்ராக்கு தொலை சொல்றீங்க, லுஹா தொழுக சொல்கிறீங்க, அவ்வாமில் தொலை சொல்கிறீர்கள், தஹஜ்ஜத் தொலை சொல்கிறீர்கள், எத்தனை ரக்காத்து தொழுவது சிறப்பு? எல்லா தொழுகையும் தொழுகலாம், சிறப்பு என்று மார்க்கம் ஒன்றை வைத்திருக்கிறது. இஷ்ராக்கிலே 4 ரக்காத்து தொழுவது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. லுஹா தொழுகையாக 8 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. அவ்வாபில்
மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. தஹஜ்ஜத் தொழுகை 12 ரக்காத்துக்கள் சிறப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. இரவுல நஃபில் தொழுதா எப்படி தொழுகணும், பகல்ல நஃபில் தொழுதா எப்படி தொழுகணும்? ஷாஃபி மதுஹபில் ரெண்டுலையுமே 2 ரக்காத்தா தொழுகிறதா சிறப்பு. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹனஃபி மதுஹபில் பகல்ல நஃபில் தொழுக 4 நாளா தொழுகிறது சிறப்பு, இரவுல 2 தொழுகிறது சிறப்பு. ஒருத்தர் நிறைய நஃபில் தொழுகணும்னு நினைக்கிறாரு, 4 நாளா தொழுகிறது பகல்ல சிறப்பு, இரவுல 2 தொழுவது சிறப்பு. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா விடத்திலே. கடைசியாக ஒரு மஸ்அலாவை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஒரே சலாத்துல எத்தனை ரக்காத் தொழுகலாம்? இப்படி ஒருவர் நம்ம இடத்துல கேட்டார், ஒரே சலாத்துல எத்தனை ரக்காத் தொழுகலாம்? ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஒரே சலாத்தில 8 ரக்காத்துக்கள் தொழலாம். ஆனா ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு பிறகும் அத்தஹியாத் திருப்பு இருக்கணும். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு பிறகும் அத்தஹியாத் திருப்பு இருந்து ஒரே சலாத்திலே தாராளமாக 8 ரக்காத்துக்கள் வரை தொழலாம். ஆனால் ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை ஒரே ரக்காத்திலே அதிகப்படியாக 4 ரக்காத்துக்கள் தான் தொழ முடியும். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹ்.